படத்தில் ட்விஸ்ட் இருக்கலாம். ட்விஸ்ட்டே ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அறிவியல் அப்படிங்கிற இந்த அறிவு நல்லவங்க கிட்ட அந்த அறிவு பயன்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கும் மனித இனத்துக்கும் நல்ல ஒரு பயன்பாடை வந்துட்டு கொடுக்கும். அதே இந்த அறிவியல் அப்படிங்கிற அறிவு ஒரு கெட்டவங்களோட மூளைக்கு உதயமாச்சு அப்படின்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுவும் சாத்தான் கண்ட்ரோலுக்கு இந்த அறிவியல் அப்படிங்கிற அறிவு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் தாங்குமா? இந்த அறிவியலுக்கும் இந்த சாத்தானுக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம படத்தோட ஹீரோ இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற சூப்பரான தரமான ஒரு மூவி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் 2.5 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சிந்தனைகள் வேறு எங்கேயும் போகக்கூடாது. அதே அந்த படத்தில் அடுத்து என்னன்னு அந்த 2.5 மணி நேரமும் நம்மளை கட்டி போட்டு உட்காரிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம் தாங்க இது. படம் உண்மையாலுமே வேறு லெவலில் அட்டகாசத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும். அடுத்து மக்களாகிய உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்த்து லைக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பெருமக்கள் லைக்ஸ் பட்டனுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா பெல் ஐக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். அதையும் தொட்டுட்டிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷத்தோடையும் பெருமகிழ்ச்சியோடையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆயத்தமாகும். வளவள குலவலன்னு நானும் பேச விரும்பலை. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் லண்டன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த லண்டன் போலீஸே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா குதிரை வண்டியில் தாங்க போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை தடுக்கிறதுக்காக அத்தனை பேர் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்களா, பெரிய பெரிய மதில் சுவர்களை தாண்டி மனுஷன் ஸ்பைடர் மேன் மாதிரி பாஞ்சு போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மறைமுக அறை மூலியமா நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அங்கே ஒருத்தன் லாந்தல் விளக்கு பிடிச்சிக்கிட்டு யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ மறைஞ்சிக்கிறாரு. இவனை சத்தம் இல்லாமல் அடிக்கணும், இவனை ஒரே நிமிஷத்தில் அதாவது ஒரு 10 செகண்டுக்குள்ளே எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு மனுஷன் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணுறாப்புல. முதல்ல அவனோட காதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஒரு அடி அடிக்கிறாரு. அடுத்ததாக அவனோட தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கையை வச்சு ஒரு எத்துறாப்புல. அடுத்து அப்படி வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக ஒரு குத்துறாப்புல. அடுத்ததாக மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனோட கால் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த காலை இழுத்து அந்த முட்டியில் குத்தி அவனோட காலை வந்துட்டு உடைக்கிறாப்புல. உடைச்சிட்டு இப்படி தான் இவனை நம்ம அடிக்கணும், அப்போ தான் அவன் சத்தம் இல்லாமல் கீழே விழுவான், நம்ம சீக்கிரமாக தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டோருக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த லாந்தல் விளக்க பிடிச்சிக்கிட்டு அவனும் வரான். சரியா நம்ம ஹீரோ பிளான் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 செகண்ட் அவனை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தொப்பியை தலையில் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. எங்கடா போய் பார்க்குறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாத்தான வழிபடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சாத்தானை வர வச்சு அங்கே ஒரு பொண்ணை பலியுறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தான் சாத்தானுக்கே தலைவன் போல இருக்குது. அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் காத்துட்டு இருக்காங்க. அதில் இன்னொருத்தன் அந்த சாத்தான் வடிவத்தில் மாதிரி ஒரு குள்ளா போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒருத்தர் பின்னாடி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாம பாருங்க, நம்ம ஹீரோ தட்டி விட்டு அவன் கழுத்தில் ஒரு அடி அடிப்பாப்ல. திடீர்னு அவனோட கழுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி முடிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல இருக்குது. நம்ம ஹீரோவும் அவன் மயக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிடறாப்ல. அவனும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ அவர்கிட்ட எங்க போலீஸ்லாம் என்ன வரலையா அப்படிங்கிறப்ப எப்பயும் போல மாதிரியே அவங்க லேட்டாக தான் வருவாங்க, இந்த டைமும் நான் தான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்ததா அந்த பொண்ணை காப்பாற்றினா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் சண்டைக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, வர அத்தனை பேருமே அடிச்சு தம்சம் கட்டாருங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போடுறாப்ல. இன்னொருத்தர் கருப்புக்குள்ளா போட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த சண்டை நடக்கிறத பார்த்துட்டு அந்த ஆள் அங்கே தப்பிச்சு போயிடறான். ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுடுறாப்ல. ஹீரோவுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனை பிடிச்சி நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கி சுடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிறாரு. அந்த குண்டடிப்பட்ட இருப்பான் பார்த்தீங்களா, அவனை அந்த துப்பாக்கி சுடுற மேலே தள்ளி விட்டு அவனோட குச்சை பிடிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுறாப்ல. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பயங்கரமாக சண்டை போட்டுக்காரு. இந்த பக்கம் அந்த சூனியத்தால் வசியப்பட்ட பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, தன்னைத்தானே குத்திக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ தடுத்துறாரு. நம்ம ஹீரோ தடுத்ததுமே அந்த சாத்தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல அமையுது. அந்த வில்லை அந்த சாத்தான வழிபடுறவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோவோட பேர் சொல்லியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து டாக்டராம், அவரோட பேர் சொல்லியும் நீங்கள் சாத்தானோட பேரில் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கோவப்பட்டு ஒரு குச்சி எடுத்து அடிக்க வரப்பல. அந்த பையன் கையை நீட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தான் தடுத்துருப்பாரு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கையில் கண்ணாடி மாதிரி ஒரு கத்தியை நீட்டமாக வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோவை பற்றி எப்போ அதை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறப்ப அதனால தான் அவனை பக்கத்துலேயே போகல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாப்ல. அவனோட முகக்கவசத்தை அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்றாங்க. கழட்டி விட்டா இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விட்டான். அவனை பார்த்ததுமே நீ ஜெயிலுக்கு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்புன்னு ஒரு அற விட்றாப்ல. அற விட்டதுமே அங்கே இருக்கவங்களை அட்டாக் பண்ணிட்டு இவன் காத்துக்கூடிய அந்த நேரத்தில் எப்பயும் போல மாதிரியே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே இவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவனை கைது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, நம்ம டாக்டர் தான் வந்துட்டு இந்த பொண்ணை இங்கிருந்து உடனடியாக கூட்டிகிட்டு போனால் இந்த பொண்ணு உயிர் பிழைச்சிக்குவா அப்படிங்கிறப்ப ஏன் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்ல. இந்த வில்லை என்னென்ன பிகு பண்ணுறான் பாருங்க, கையை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ தான் நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான்னா, இவன் கிட்டத்தட்ட 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டான், இது 6வது பொண்ணு, இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிறப்ப
ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே நம்ம ஹீரோவும் அவரோட மூஞ்சை மறைச்சிக்கிறாரு. சரியாக சூப்பரான தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட டைட்டிலான பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரியவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த பெரியவர் கோட்டை போட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை கேட்டதுமே நம்ம டாக்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படிங்கிறப்ப, என்ன துப்பாக்கி சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிறப்ப, இல்லை கார்பெண்டர் ஆணி அடிச்சிட்டு இருக்காரு, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரும் அவரோட ரூம்ல இருந்து நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ இவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலைக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு, என்னங்க உங்களுக்கு கல்யாணமா, இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறீங்களா, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கிறுக்கு ஃப்ரெண்டை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாரு. என்னையா அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறப்ப மறுபடியும் டம்முன்னு சவுண்டு கேட்கும். ஐயோ உங்களுக்கு இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த டோரை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் உள்ள போறாரு. அங்கே நம்ம ஹீரோ துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கிற செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த துப்பாக்கிலேருந்து சவுண்ட் வருது பார்த்தியா, அந்த சவுண்டை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சைலன்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. நம்ம டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜன்னல் கதவுல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் துப்புரப்படுத்தி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்க்ரீனுமே இழுத்து விட்றாப்ல. இழுத்து விட்டா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச ஒரு மாதிரி அங்கேருந்து தொப்புன்னு கீழே வந்து வராப்ல. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, என் மூளை வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செய்யணும், இல்லைனா எனக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணை போய் நான் பார்க்க போகிறேன், நீ வரியா அப்படிங்கிறப்ப, நாளாக வரல அப்படிங்கிறப்ப, உன்னை அவள் கேட்டாப்பா, உன்னை அவள் பார்க்கணுன்னா, அதனால தான் ஒன்று இன்வைட் பண்ண அப்படிங்கிறப்ப, சரி ஓகே நீ ரொம்ப கெஞ்சி கேட்குற, அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிறவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா நம்ம டாக்டரும் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோ, நீங்கள் சூப்பராக அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ் ஆச்சேன், சரி உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, நம்ம டாக்டர் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படிங்கிறார். பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, இவனை பார்த்தா உங்களுக்கு டாக்டர் மாதிரி தெரியுதா, இங்கே பாருங்கள் இவன் கையில் ஒரு தடி வச்சிருக்கால, அந்த தடியில் கத்தி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இவன் உண்மையிலுமே டாக்டர் கிடையாது, இவன் வந்துட்டு ஒரு போர் வீரன், அறிவானவன் அழகானவன் தான், ஆனால் இருந்தாலும் இவனும் சூதாடுறான் சொல்லி பார்த்தீங்களா, இவன் பாருங்கள் இந்த பாக்ஸிங்கில் சூதாட்டத்தோட அந்த சீட் வந்துட்டு வச்சிருக்கான், பல போர்கள்லாம் சண்டை போட்டிருக்கான், இவன் அறிவாளி தான் திறமசாலி தான், அந்த இது சந்தேகமும் இல்லை, உங்கள் நகையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சூதாட்டத்தில் விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா அந்த டாக்டரோட அந்த ஃபியான்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சரி உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிட்டீங்க, என்ன பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறப்ப டாக்டர் கொஞ்சம் சும்மா இருமாங்கிறாரு. ஆசைப்படுறாங்க இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு 4-5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு டீச்சர் கரெக்டானு சொல்லி கேட்குறாங்க. சரி அடுத்து அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட ஒரு 7 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து இங்க தெளிச்சுட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தொடச்சிட்டு வரப்ப 2 பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதுகிட்ட இருக்குது, அதை நீங்கள் தொடக்கல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே நீங்கள் போட்டிருக்க நகை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது கிடையாது, நீங்கள் யார்கிட்டயும் கடன் வாங்கி போட்டிருக்கீங்க, ஒரு டீச்சர்ட்டு எப்படி இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மோதிரம் போட்டு வச்சிருக்க பார்த்தீங்கன்னா அதை கையில் பார்த்தாராம். அவனை போட்டு தள்ளிட்டு தான் என்னோட ஃப்ரெண்டை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த ஒயின் குடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில் ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு அவர் இறந்துட்டார், அது உண்மைதான், நான் கொலை பண்ண கிடையாது, இது எல்லாமே உன் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட மட்டும் அவங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செய்ய காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம டாக்டரும் இது எனக்கு முன்னாடியே தெரியும், நான் தான் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாப்ல. இவங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கே சாப்பாடு வருது. நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு இருக்காரு. அடுத்து மனுஷன் எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாக்ஸிங் இந்த சண்டை போட்டுக்க பதில் பந்தயம் கட்டி அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மலமாடு மாதிரி இருக்கிறான், அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாப்ல. நம்ம ஹீரோவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் அடிக்கிறத தடுத்து நம்ம ஹீரோ அடிச்சிட்டு இருக்காரு. பையன் கொஞ்சம் பலசாலி போல இருக்குது. நம்ம ஹீரோவை அல்லையில் குத்துனதுமே நம்ம ஹீரோ சிவத்தோரம் போய் உட்காந்துக்கிறாப்ல. சரி இதுக்கு மேலே நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அப்போ இவர் குத்து வாங்குற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் ஒரு கவுன் போட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். அவளை பார்த்ததுமே இந்த சண்டையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் நம்ம ஹீரோவோட தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எச்சு துப்புறான். துப்புனதுமே இவனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறாப்ல. அந்த எச்சை தொடச்சிட்டு அந்த துண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே தூக்கி அவன் மூஞ்சி மேலே அப்படியே தூக்கி எறியறாங்க. அவங்க அவனை செதறது. உடனே அவன் கையை தட்டி விட்டு மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போலிச்சுன்னு ஒரு குத்து குத்துறாப்ல. அடுத்ததான் அவன் அப்படியே மயக்கம் போகிறான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, காதுலேயே ஒரு அப்புறாப்ல. அப்புறம் அதுவும் அவனுக்கு அந்த காது கேட்குற திறன் அப்படியே லைட்டாக வந்து குறைஞ்சிருது. அடுத்து வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்து குத்துறாப்ல. அடுத்ததாக எல்போவை பயன்படுத்தி அவன் தாடையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாப்ல. உடைச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு பயங்கரமான பஞ்சு அடித்து முடிச்சுட்டு இந்த பாக்ஸிங் முறையில் குத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷன் வேகமாக அவனோட விழா எலும்புலாம் உடைக்கிறாரு. சரி ஃபைனல் சாண்ட் அடிச்சனான்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே எகிரி ஃபுல் பவரோட அவனை ஒரு உதப்பா இருப்பாருங்க. அந்த பக்கத்தில் அந்த பலகைகள்லாம் தடுப்புமா இருக்கும் பாருங்க, அந்த தடுப்பை உடச்சிக்கிட்டு அந்த எறும்பு மாடுமா இருப்பான் பாருங்க, பொத்துன்னு போய் விழுவுறான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இவனை இப்படி தாண்டா அடிக்கணும், இதுக்கு மேலே நீ யார் பின்னாடியே தலையில் எச்சு துப்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி க்ரௌடுக்கிட்ட வந்து ஒரு துண்டை வாங்கி மனுஷன் அவன் தலையில் எச்சு துப்பா இருப்பது ஹீரோ தலையில் அதை தொடச்சிக்கிறாப்ல. நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த மூஞ்சில் அந்த துணியை தூக்கி போட்டு ஒரு 4-5 செகண்டில் அவனை அடித்து தம்சம் கட்டிட்டாருங்க. அடித்ததுமே அங்கே இருக்கிற
அத்தனை பேருமே ஷாக்கு. எப்பறம் அவன் பீடி துண்டு மாதிரி இருந்துட்டு அந்த சிகரெட்டை போட்டு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே யாரும் பந்தி கட்டியிருக்க மாட்டாங்க. பந்தி கண்டவங்களாம் போச்சுடா, காசு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் கட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அத்தனை காசையுமே மனசு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்ல. இந்த பக்கம் சாத்தான வழிபடக்கூடிய அந்த பிளாக் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட சிறையில் பாதுகாக்கிற போலீஸ் இருப்பார் பாருங்க, அவர் இதை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மனுஷன் கராகரான்னு கத்துறாரு. அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பயத்தில் கத்துறாங்க. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி வந்துட்டு அவர் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் வுட் சாத்தானோட குழந்தை இருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட உனக்கு என்ன வேணும்னா நான் செர்லக் ஹோம்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஈக்களை வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரமாக பிடிச்சி ஒரு கண்ணாடிக்குள்ள அடிச்சு அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலின் இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்காப்ல. அது வாசிக்கும் போது இடது பக்கமாக சுற்றுதான், வாசிக்கலன்னா அது நார்மலாக சுற்றுன்னு சார் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ பாரு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மனுஷன் அதை ஓப்பன் பண்ணிடுறாப்ல. ஓப்பன் பண்ணிட்டு உன்னை பிளாக் வுட் எதுக்கோ பார்க்கணுமா, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே அந்த ஜெயிலை சுற்றி அங்கே கூடிய மக்கள் எல்லாமே அவன் ஒரு சாத்தான கும்புறான், அவனை கொள்ளுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் சரி வா நம்ம 2 பேருமே போகலாமே அப்படிங்கிறப்ப அவன் ஒன்றை தான் பார்க்க சொன்னான், என்ன வந்துட்டு கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி சாலிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே போகிறாப்ல. அங்கே போனதுமே அந்த சிறையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிறைவாசிகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே பிளாக் வுட்டுக்கு பயந்துக்கிட்டாங்க, அவன் ஏதோ பயங்கரமான மாயாஜாலம் பிளாக் மேஜிக் பண்ணுறான், நீங்களும் கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்லாப்புற. நம்ம ஹீரோவும் அந்த பிளாக் வுட் இருக்கக்கூடிய அந்த சிறைக்கு போகிறாரு. சிறைக்கு போனதுமே இந்த சாத்தான வழிபடுறவங்க உரைவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செவுத்தில் கொடூரமான ஓவியங்கள் எல்லாம் உறைஞ்சி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான். வா ஓம்ஸ் என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, சாத்தானோட பிடியிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, அன்னைக்கு நீ பண்ண தப்பு இன்னைக்கு பேரழிவு வந்துட்டு உண்டாக்க போகுது, நீ ஒரு சாவை தடுத்துட்ட, இன்னும் கிட்டத்தட்ட 3 பேர் சாக போகிறாங்க அப்படிங்கிறப்ப உன்னையே இப்போ தூக்கில் போட போகிறாங்க. சாத்தானை நீ கும்பிட்டா என்ன கும்பிடலாம் என்ன, சாத்தானை வந்து என்னை காப்பாற்றப்படா போகுது, நீயே சாவ போகிறடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறப்ப ஹீரோவோட காதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீயும் கண்டிப்பாக சாவ, உன் ஃப்ரெண்டும் சாவான், அந்த சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும், சாத்தானோட பிடிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, எனக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அங்கேருந்து மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு ஃபாதர் இருப்பார். ஃபாதர் அவன் ரொம்ப கெட்டவன், அதனால் நீங்கள் அவன் பக்கம் போகாதீங்க அப்படின்னு நம்ம ஆளு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. இந்த பக்கம் அந்த பிளாக் வுட்டுக்கு தூக்கில் போகிறாங்க. தூக்கில் போகிறப்ப கூட சாத்தான் என்றைக்குமே விட மாட்டார், இந்த உலகத்தை அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவனை தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டாமல் செத்து போயிடறான். செத்து போனவனோட பாடி உயிர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம டாக்டருக்கு தாங்க அந்த இடத்துல செக் பண்ணுறாரு, அவனும் இறந்து போயிட்டான். அடுத்ததா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா குரட்டை விட்டு தூங்கிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சண்டை நடக்கிற இடத்துல ஒரு சிவப்பு கலர் கவுன் போட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இடத்துல ஏதோ பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சுக்கிறாப்ல. எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் பணம் வச்சிருக்கக்கூடிய அந்த லாக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாக்கர் போட்டு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு மனுஷன் திறந்து பார்க்குறாரு. அடுத்ததாக அது கரெக்டாக இருக்குனதும் அங்கேருந்து விடுவிடும் வேகமாக போயிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கமுத்தி வைக்கிறார். யாரோட ஃபோட்டோன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொண்ணோட ஃபோட்டோ தான். அந்த பொண்ணை உட்கார வச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துட்ருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சீட்டை ஒரு லெட்டர் மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு, எனக்காக நீங்கள் ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்கணும், இந்த அட்ரஸில் என்ன நடக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நீங்கள் தரணும், எனக்கு முக்கியமான ஒரு வேலை கொடுத்தாங்க, எனக்காக செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடறா. கிளம்பி போனதுமே ஒரு குதிரை வண்டி, காஸ்ட்லியான குதிரை வண்டி அந்த காலத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் அந்த பொண்ணு ஏறிக்கா. ஏறதுமே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் இருக்கிறான். என்ன வேலையை முடிச்சிட்டியா அப்படிங்கிறப்ப முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு போகிற அந்த குதிரை வண்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் உழுவுறாப்ல. என்னப்பா அவங்க குதிரை வண்டிக்காரர் இப்படி ஓட்டுறான்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அவன்கிட்ட பேசுகிறப்ப அந்த கருப்பு கோட்டு போட்டவங்க பாருங்க, திடீர்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க, இங்கேருந்து ஓடி போயிரு இல்லை ஒன்று கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை மிரட்டுறாப்ல. இந்த பக்கம் நம்ம டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. அந்த பொண்ணை அவர் பார்த்துட்டார் போல இருக்குது. உடனே திருடிக்கு எப்படா நீ சப்போர்ட் பண்ணுற, ஆனால் உனக்கு ஜோடி அவதான்டா, அது சொல்கிறத நீ செய்யாத அப்படிங்கிறப்ப இது ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போனால் பார்த்தீங்களா, அப்போ நம்ம டாக்டர் அந்த இடத்துல வந்துருப்பாப்ல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டர் இருக்கக்கூடிய அந்த கோட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோட்டை பிடிங்கிக்கிட்டு மூக்கை மட்டும் பெருசாகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலேருந்து எகிரி குதிக்கிறாப்ல. எகிரி குதிச்சதுமே ஏதோ கருப்பு கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன குப்பை தொட்டி என்னன்னு தெரியல, அதில் குதிச்சதுமே அது வந்து உடஞ்சதுமே மனுஷனோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே கருப்பு கலரில் மாறிடுதுங்க. நம்ம டாக்டரும் பார்க்குறாப்ல, இவன் திருந்த மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார ரூபத்தில் போனதே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம படத்தோட ஹீரோ தாங்க. அங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் ப்ரொஃபஸர் எப்பரா இவ்வளோ வேகமாக துப்பாக்கி நீட்டுவா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவும் நம்ம டாக்டரும் பேசியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு வராரு. வந்துட்டு அவர் குண்டை தூக்கி போகிறாரு. உடனே உங்களை இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்கிறாப்ல. என்ன ஏதோ அவங்க வீட்டில் போனக்கே நான் காணா போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நக்கல் அடிக்கிறாப்ல. இல்லை இறந்து போன பிளாக் வுட் சமாதியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம டாக்டர் நான் தான் அவன் இறந்ததை குறிப்பிட்டு சொன்னேன், அவன் எப்படி வெளியே வர முடியும், இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நீ வேணா போய் பாருன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாப்ல. டே உனக்கு தான் இது கலங்கம், மரியாதையாக நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுமேங்க ஒரு 400 கிலோ வெயிட்டான் அந்த சமாதிக்கு மேலே இருக்கிறது. அதை உடச்சிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வுட் வெளியே வந்துட்டான். சாத்தான கும்புறதுனால அவனுக்கு மிகப்பெரிய பவர் வந்துருச்சா, இறந்ததுனால பவர் வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பிளாக் வுட் தான் உடச்சிக்கிட்டு வெளியே வந்தான் அப்படிங்கிறத யார் பார்த்தா அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் எப்படி வெட்டியானுங்க இருப்பாங்க சுடுகாட்டில், அந்த மாதிரி அவங்க ஊர்லேயும் இருக்கிறாங்க போலக்கு. அதில் ஒருத்தர் தான் வந்துட்டு
பிளாக்வுட்டே வந்துட்டு அந்த சமாதியை வந்துட்டு உடச்சிட்டு வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அடுத்து அந்த சவப்பட்டியை என்ன தூக்கிட்டு வரல அப்படிங்கிறப்ப போலீஸ் எல்லாம் பயந்துக்கிறாங்கிறாங்க. சூப்பரா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அந்த போலீஸ்காரரும் உங்களால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கடா போய் தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சமாதியில் கல்லெல்லாம் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து மனுஷன் நக்கி பார்க்குறாரு. என்னங்கிறது தெரியல. இந்த பக்கம் அந்த வெட்டியாங்கிற நம்ம டாக்டரும் பேசிட்டு நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் தனிமையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம டாக்டர் இந்த பக்கம் வராப்பில். அந்த சமாதியை ஓப்பன் பண்ணால் அதெல்லாம் பிளாக் அவுட் இல்லைங்க, வேற எவனோ வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கான். இதை பார்த்துட்டு அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். நம்ம டாக்டர் இருப்பார் பார்த்தீங்களா, எப்போ செத்து போனான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறப்ப ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு அளவுகோல் எடுத்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இவன் இறந்து ஒரு 16லேருந்து ஒரு 15 மணி நேரம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் வாயை திறந்து பார்த்தா 2-3 பல்ல காணும், சிங்கப்பல்ல மாதிரி அவன் வாயில் இருக்குது. அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவனோட கையில் ஒரு வாட்ச் இருக்கும். நம்ம ஹீரோவும் தலையை பிச்சுக்கிட்டு ஒரு தொப்பி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுறாரு. போட்டு அந்த வாட்சை எடுத்துடுறாப்ல. அப்போ அந்த வெட்டியாக இருப்பான் பார்த்தீங்களா, வெளியே வந்தது அந்த சமாதியை உடச்சிட்டு வந்து பிளாக் அவுட் தான், செத்தவங்க வெளியே வந்துட்டா நம்மளா சாக வேண்டியதான் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோவும் டாக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தாங்க கூட்டு போகிறாப்ல. ஒரு தெளிவு வழியாக போகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சிப்ஸில் ஒரு ஒயின் கலப்பாங்க, சூப்பராக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு குழந்தையை கூட்டு போகிறப்பல அந்த டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த வாட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, என்ன நிறையா உடஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அவன் குடிகாரனா இருப்பான், நிறையா விழுந்திருப்பான், கீழே விழுந்திருப்பான், அதனால் வாட்ச் உடஞ்சின்னு நம்ம டாக்டர் சொல்லுவார் பாருங்க, என்னால் சேர்ந்து உனக்கு அறிவு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சில் எம்ஹெச்னு ஒரு பேர் போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ கூட்டு வந்திருப்பாப்ல. இதை பார்த்ததுமே டாக்டருக்கு பயங்கர கடுப்பு. ஏன்டா இந்த வாட்சை நீ முன்னாடியே எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வண்டியா, நான் வரல கிளம்பு, என்னோட ஃபியான்சி வீட்டில் எனக்கு விருந்து அப்படிங்கிறப்ப ஓஹோ போயிட்டு வா அவங்களையும் கேட்டதா சொல்லு, அவங்க அப்பா அம்மாவும் கேட்டதா சொல்லு, டின்னர்லாம் கலந்துக்க முடியல, எது கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாப்ல. போனதுமே அந்த கதவு பூட்டி இருக்கு. உடனே நம்ம ஆள் பாருங்க பல டூல்ஸ் வந்து வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு அதில் 2 டூல்ஸ் வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருட்டுத்தரமாக போகலாம் அப்படிங்கிறப்ப ஒரு கால் பயங்கர வேகமாக வந்து அந்த கதவை உடைக்குது. யாராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டாக்டர் தாங்க. என்ன விருந்துக்கு போகிறேன்னா போகலையே அப்படிங்கிறப்ப 10 நிமிஷம் லேட்டாக போனால் மேரி ஒன்றும் கோச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய லேப் இருக்குது. அந்த லேபுக்குள்ளே போனதுமே நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, இந்த சோடியம் பாஸ்பரஸ் இந்த கார்பன் வாசம்லாம் அடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருந்தாலும் வந்துட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாதிரி அந்த இடத்துல இருந்தால் அவன் எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கற்பனையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் என்ன வேலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறப்ப அங்கே நிறைய பேப்பர்ஸ் இருக்குதுங்க. அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்கான். அந்த எரிச்ச பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தட்டி பார்க்குறாரு. அந்த பேப்பரில் ஏதோ ஒரு திரவத்தை கலந்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரில் எழுதுனதெல்லாம் வரும் போல இருக்குது. அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனடை இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்குது, பல மருந்து இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 குச்சை வச்சுக்கிட்டு இந்த ஒரு இலை மாதிரி இருக்குதுங்க, அந்த இலையை வந்துட்டு காட்டுறாங்க. அடுத்ததா ஒரு செம்பு பாத்திரத்தில் தவக்கலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தவக்கலை எப்பொழுது ஆராய்ச்சி பண்ணி அதோட உடம்புலாம் கிழிச்சு எடுத்துருக்கான். அந்த இறந்து போனவர் என்ன வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்குதுங்க. அந்த துணி எடுத்து நம்ம ஹீரோவை தடவி எடுத்துட்டு மூக்கில் மோந்து பார்க்குறாப்ல. அந்த ஒரு கெமிக்கல் தடவைனா அந்த எரிஞ்சு போன பேப்பரில் எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த எழுத்தை பார்த்ததுமே நம்ம டாக்டர் இவன் பிளாக் அவுட்டுக்கு தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறப்ப இப்போ தான் நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்கான். அது முடிச்சதுனால தான் அவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. இதை பார்த்ததுமே நம்ம டாக்டருக்கும் இவன் எப்பரா இவ்வளோ அறிவாளியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் எனக்கு ஏதோ சாக்லேட் ஐஸ்கிரீம் வாசம் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 தடியனுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே வரானுங்க. நம்ம ஹீரோவும் ஓஹோ எவிடன்ஸாக அழிக்கிறதுக்காக பெட்ரோலுக்கான வந்திருக்கீங்க, நாங்கள் வரலனா எல்லாத்தையும் எரிச்சிருப்பீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ நக்கலாக கேட்குறப்ப இது உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் யாரோட பேரை சொல்லியே கூப்பிட்றான். அங்கே வந்து பார்த்தா ஒரு 7 அடியில் ஒரு எரும மாடு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராருங்க. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, அந்த 2 பேரை நீ அடிக்கிறியா, அந்த எரும மாட்டை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 2 பேர் இருப்பாரு பாருங்க, அவனுங்க நம்ம டாக்டர் கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. இந்த எருமாடு மாதிரி இருப்பான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரான். நம்ம ஹீரோவும் அவனை அடிக்கிறாப்ல. அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுங்க. நம்ம ஹீரோ என்னமோ பண்ணி பார்க்குறாப்புல, குச்சை தூக்கி அவன் மண்டையில் அடிக்கிறாப்ல. அடுத்ததா மறுபடியும் குச்சை தூக்கி அடிக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த டேபிளில் தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோவும் தரைச்சிக்கிட்டு போய் கீழே விழுவாப்ல. விழுந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் மயக்கம். ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திடீர்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொருளை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிடிப்பா இருப்பாருங்க, அவன் காலை பிடிச்சி இழுப்பான். ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கம்பி மாதிரி நீண்டுட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவோட கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் போட்டு இழுத்து போட்டு நசுக்குன்னு நசுக்கிறான். நம்ம ஹீரோவால் மூச்சு விட முடியல. அந்த 2 கம்பி கோல் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை தொட்டதுமே அந்த தடி இருப்பான் பாருங்க அப்படியே பறந்து போய் விழுகுறான். அது என்ன ஆயுதம் மந்திர கோலா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அப்படியே அந்த கதவை உடச்சிக்கிட்டு மனுஷன் கீழே போய் விழுகுறான். இந்த பக்கம் நம்ம டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த 2 பேருக்கிட்ட தள்ளு முள்ளி பண்ணு கட்டி பொருள்லாம் சண்டை போட்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறாப்ல. நம்ம ஹீரோவுக்கும் என்னடா இது கோல் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எந்திரிக்கிறாப்ல. மறுபடியும் அந்த கோலை பார்த்தா அது எதுவும் மேக்னெட்டிக் எனர்ஜி போல இருக்குதுங்க. அதை போய் பார்க்குறாப்ல. உடனே மனுஷன் வேகமாக ஓடி போயிட்டு எந்த இடத்துல எடுத்தாரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காப்ல. யாருக்காக, அந்த உடஞ்சி போன கதவுல தான் தடியாக வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை வச்சுக்கிட்டு இவன் என்னடா வருவானா மாட்டானா நாமளாமே போகலாமா அப்படிங்கிறப்ப
அந்த கதவை திறந்துக்கிட்டு அந்த தடியை வந்துட்டு உள்ளே வரான். இப்போ அந்த தடியை என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்காக ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாப்புல. அவன் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் ஒரு இரும்பு பைப் இருக்கும். அந்த பைப்பு மேலே அப்படியே கைத்தாங்களா எந்திரிப்பான் பாருங்க. அந்த இரும்பு பைப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மேக்னெட் பவர் இருக்கும் பாருங்க, அதை தொடுவாப்புல. தொட்டதுமே மறுபடியும் பறந்து போகிறான். பறந்து எங்கே போய் விழுவான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டாக்டர் சண்டை போடுவான் பாருங்க, அவன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போய் விழுறான். விழுந்ததுமே நீ என்னடா மேஜிக் பண்ணியா, இது என்னடா பவர் அப்படிங்கிறப்ப, இது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்குறப்ப, இதை பற்றி எனக்கே தெரில அப்படிங்கிறப்ப அந்த தடியை குடுகுடுன்னு வேகமாக என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு கைத்தை பிடிச்சி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொப்புன்னு குதிச்சு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை மாதிரியே நம்ம ஹீரோவும் குதிக்கிறாப்புல. இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறி கீழே பொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறாப்புல. மூஞ்சி ஃபுல்லாக அடி. நம்ம ஹீரோவும் அந்த தடியை அப்படியே துரத்தி ஓட ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால ஒய்ஃபுக்கு ஒரு மோதிரத்தை வந்து கொண்டு வந்து பார்ப்பது அந்த இடத்துல தொலைஞ்சிருச்சு. அவர் தொலைவிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் அந்த தடி என்ன பண்ணுறான்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு இருக்குதுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி போல இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியோட கதவை திறந்துக்கிட்டு நம்ம தடியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். உள்ளே போனதுமே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்றான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கோல் இருக்கும் பாருங்க, அந்த மேக்னெட் கோல், அதை அவன் உடம்புல தொட்டினதுமே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பறந்து போய் கீழே விழுவான். விழுந்துட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாத அமைதியாரு அப்படிங்கிறப்ப, நீ பிளாக்வுட்டோட ஆள் தானே, உண்மையை சொல்லு, எதுக்குடா நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படிங்கிறப்ப, அதே மாதிரி பிளாக்வுட் எங்கே இருக்கிறான், பிளாக்வுட் கிட்ட இன்னும் எத்தனை பேரா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தடியனும் பயப்படாமல் அந்த மேக்னெட்டிக் கோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே கையில் பிடிச்சி தூக்கி போடுறான். அதில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோவும் விட்றாங்கிறாப்ல. அவ்வளோதான்டா நீ செத்தடா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம ஹீரோ குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. அது என்னடா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கோடாரி இருக்கும். அந்த கோடாரியை நம்ம ஹீரோ தூக்க பார்ப்பாப்புல, அவரால் தூக்க முடியாது. தடி அங்கே வந்துடுவான். இவர் வேகமாக ஓடுறாப்புல. அந்த கோடாரி எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்டைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்கான். இந்த கட்டைகள்லாம் எதை தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுசாக ஒரு கப்பல் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பலை தாங்கி பிடிச்சிருக்கு. இதை தெரியாமல் அவன் போட்டு தாறுமாறாக உடைக்கிறான். அந்த கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. அடுத்ததான் நம்ம ஹீரோ கையில் ஒரு சின்ன சுத்தி கிடைக்கும், அதை தூக்கி அடிப்பார் பாருங்க. அவனுக்கு இன்னும் கடுப்பாயிருது. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அத்தனை கட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த கப்பலோ பயங்கர வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. எல்லா கட்டையும் ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி விட்டான். அந்த கோடாரியை தூக்கி போடுவான் பாருங்க. அந்த கப்பல் கட்டுறதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ உழுவ போயிடறாப்ல. இருந்தாலும் தப்பிச்சு ஓடுவார் பாருங்க. இவன் கையில் இருக்கக்கூடிய சங்கிலியை தூக்கி நம்ம ஹீரோவோட காலில் அடிச்சாரான். நம்ம ஹீரோவும் பொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழியில் வந்துட்டு தலையில் லைட்டாக அடிபட்டு மனுஷன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாப்ல. இந்த பக்கம் நம்ம டாக்டர் அங்கே வந்துட்டு அந்த தடியை மேலே துப்பாக்கி சொல்லி நடத்துறாப்ல. நீ துப்பாக்கியால சொல்ற, இருடா உங்களை மொத்தமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிஷின் இருக்குதுங்க. அது மேலே தூக்கி அந்த கோடாரி அடிச்சதுமே அந்த மிஷின் ஓட ஆரம்பிக்குது. என்னடா மிஷின் சொல்லி பார்த்தோம்னா, இந்த கப்பலை பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிஷினை கட் பண்ணி விட்டான் போல இருக்குது. கப்பல் போகிற வேகத்தில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர் சுறாப்பில் அந்த எறும்பு மாடு தப்பிச்சு அந்த பக்கம் போயிட்டான். அந்த கப்பலோ நம்ம ஹீரோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரசரன்னு வேகமாக போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் செல்ல. நம்ம ஹீரோ என்னடா படத்தோட ஆரம்பத்திலே இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குழியிலேருந்து எந்திரிக்கிறாரு. ஹீரோ உயிரோட தாங்க இருக்காரு. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சத சங்கிலி போட்ட ஒரு குண்டு மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம டாக்டர் என்ன பண்ணுறப்பல வேகமாக ஓடி போய் நம்ம ஹீரோ இருப்பார் பார்த்தீங்களா, ஹீரோ எந்திரிப்பாப்புல மயக்கத்துலேருந்து. நம்ம ஹீரோவை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து அவங்க மேலே படாத மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாப்ப. அப்படியே என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல் ஃபேக்ட்ரியை நொறுங்கி போய் அந்த கப்பல் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, டே டாக்டர் நீலாம் இப்படி பண்ண மாட்டியே, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப, நான் ஒன்றும் பண்ணலடா, இல்லை நீ தான்டா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஃபேக்ட்ரியை அடிச்சு நொறுக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்போ நம்ம டாக்டர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, உன் கூடயே சுற்றிட்டு இருக்கிறேன். இந்த 7 மாதமாக நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு நீ பைத்தியம் முடிக்க வைக்கிற. நீ என்னை என்ன பண்ணுறேன்னா மென்டல் ப்ரெஷர் பண்ணுற அப்படிங்கிறாப்ல. நீ என்ன தான் நினச்சாலுமே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, ஓஹோ அப்படியா, சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்ல. ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிறது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல போல இருக்குது. நம்ம டாக்டரும், நீ என்ன தருதாலும் சரி, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாப்ல. திடீர்னு நம்ம டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெயிலுக்கு வராங்க. நம்ம டாக்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் எடுத்துட்டாங்க போல இருக்குது, நம்ம ஹீரோவுக்கு எடுக்கல. நம்ம ஹீரோவும் ரைட் விட அப்படிங்கிறப்ப அந்த சிறைவாசிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ பெயில் வாங்கிட்டு போயிரு, இல்லாமல் அவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே இருக்கணும் மிரட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோவை கொண்டுட்டானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளுக்குமே காமெடியை சொல்லிக்கிட்டு அங்கே சிரிக்க வச்சுட்டு இருக்காப்ல. சிரிக்க வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் உடனே என் கூட கிளம்பி வா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. இந்த பிளாக்வுட் உயிரோட இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் உண்மையாலுமே சாத்தானோட பையன், அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு யாரா பெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக முக்கியமான நபர்களாம் இந்த உலகத்திலே அவங்க தான் எடுத்துருக்காங்க போல இருக்குது. அந்த குதிரை வண்டியில் உட்காந்ததுமே
அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, என்னை மன்னிச்சிருங்க சார், இதாங்க ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு துணியை போகிறான். அடுத்து அந்த கருப்பு துணி எடுத்தா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரியவர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. அந்த பெரியவர், என்னை மன்னிச்சிருங்க ஹோம்ஸ், இதுதான் எங்களோட ப்ரொசீஜர், இப்படி தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப, ஓ நீங்கள் என்ன மறைமுகமாக கூட்டிகிட்டு வந்தீங்களா, நீங்கள் என்ன எங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க கிளம்புறப்ப ஒரு பேக்கரி இருக்கும் போல இருக்குது. அந்த பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலப்பாங்களாம் அந்த பன்னில். அந்த பன்னோட வாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த பேக்கரி வழியாக போகிறீங்கன்ட்டு. அதே மாதிரி லெஃப்ட்டில் ரைட்டில் போயிருக்கீங்க, ஒரு குழிக்குள்ளே விட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நான் முதலே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி என்னோட முக மூடியை கழட்டினதுமே நான் என்ன பண்ணேன்னா, உங்கள் கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சைன் போட்டதை பார்த்து நீங்கள் யார் அப்படிங்கிறத நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் கையில் வந்துட்டு நீங்கள் ஒரு மோதிரம் வந்துட்டு போட்டிருக்கீங்க. அந்த மோதிரம் வந்துட்டு த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்தை, அதாவது அந்த குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியங்க. அந்த மோதிரம் இருக்கிறதுனால இந்த குழுவுக்கே நீங்கள் தான் தலைவர். அதே மாதிரி இந்த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த பெரியவருக்கு பயங்கர ஷாக். யோ என்னையா புட்டு வைக்கிற அப்படிங்கிறப்ப, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி தான் ஹோம்ஸ், உங்களை பார்க்கறதுக்காக 2 உலகத்தின் முக்கியமானவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவர் அமெரிக்காவோட அம்பாசிடர் போல இருக்குது. அடுத்து அவரு கூட இன்னொருத்தர் வராரு, இவர் தான் எங்களோட ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போ தான் நான் எப்படி கரெக்டான ஆளாக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறப்ப, பிளாக்வுட் இறந்தவன் மறுபடியும் உயிரோட வந்துட்டான். அவனை பற்றி உங்களுக்கே தெரியும். அவன் இந்த சாத்தான், இந்த தீய சக்தி, பிளாக் மேஜிக்கை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த கவுன்சில் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கவுன்சிலுக்கே அவன் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்காரு. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த தீய சக்திகள் மேலே உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை தான். ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களோட குழந்தைங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, ஓஹோ அப்போ நீங்கள் உங்களோட குழந்தைங்களை பார்த்தே நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாக்வுட் யார் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு. பிளாக்வுட் தானே உங்களோட பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த வயசான அந்த செக்ரட்டரி தலைவர் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து சொல்கிறான். அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, பிளாக்வுட்டோட கண்ணும் அவனோட காது வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே இருக்குது. இது அண்ணன் தம்பிங்களுக்கு வரலாம், அதே மாதிரி அவங்களோட குழந்தைங்களுக்கு வரலாம். நான் என்னோட யூகத்தை படி பார்த்தா பிளாக்வுட் தானே உங்களோட பையன், உங்களோட பையனை பார்த்தே நீங்கள் பயப்படுறீங்களா அப்படிங்கிறப்ப, அந்த பெரியவரும் ஆமாம் அப்படிங்கிறப்ப, இந்த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது மக்களுக்காக பயன்படக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அவன் கைப்பற்றணும், அதை வச்சு அவன் அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி அவன் எனக்கு பிறந்தவன் தான், ஆனால் முறைப்படி கிடையாது. இதே கவுன்சிலில் ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான். அவன் பிறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. அவன் ஒரு சாபக்கேடு, அவன் பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபக்கேடு. அவன் 5 பொண்ணுங்களை தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவன் பல பேரை வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்கான். எங்கள் கவுன்சிலுக்கும் அவன் மிரட்டல் கொடுத்துட்ருக்கான். அவனை நாங்கள் எவ்வளவோ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் எங்களால் முடியல. அவன் சாத்தானை கும்பிட்டு அவனோட சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிறான். இந்த புக்கை படித்து தான் அவன் சாத்தானோட வழிபாட்டை பயன்படுத்தி நிறைய சக்திகளை வந்துட்டு பயன்படுத்தி நிறைய பிளாக் மேஜிக்கை பண்ணுறான். அவனை எப்படி தடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவன் கொண்டுட்டான். அவனை எப்படி தடுத்துருந்ததுன்னு தெரியல, நீங்கள் தான் அவனை தடுத்து நிறுத்தணும், உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறாப்ல. அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாப்ல. உடனே நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு என்ன காசுனாலும் நான் தரேன் அப்படிங்கிறப்ப, இதை நான் காசுக்காக பண்ணல, என்னோட அறிவுக்காக பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறப்பயே அந்த பெரிய தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, எல்லாரையுமே உங்கள் குடும்பத்தில் கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ எங்கடா போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு பொண்ணு வந்து பேசிங்களா, நம்ம ஹீரோவோட காதலி, அந்த பொண்ணோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மகமும் ஒளிஞ்சிட்டு இருக்காப்ல. அந்த பொண்ணு, நீ தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த ஒயின் பாட்டில் புடி அப்படிங்கிறப்ப, இந்த ஒயின் பாட்டில் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறப்ப, நம்ம ஹீரோ, நீ ஒரு வேலை கொடுத்த பற்றியா, அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்வுட் இறந்துட்டான், கேஸ் ஓவர் ஆயிடுச்சு, உன்னோட ப்ரொஃபஸர்கிட்ட நீ போய் சொல்லு அப்படிங்கிறப்ப, ஓஹோ உங்களை நம்பி நான் ஒரு டிடெக்டிவ் வேலை கொடுத்தேன், அவங்கக்கிட்ட நான் பணத்தை வேற வாங்கிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அவரை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸர் மாதிரி தெரியல, அவரோட அந்த காலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸோட காலர், அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸரால் எப்படி இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக கன்னை தூக்கி வேகமாக நீட்ட முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு கெஸ் பண்ணிடுறா. அப்போது அந்த பிச்சைக்காரனாக வந்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, ஆமாம் நான் தான் சொல்லிட்டு அந்த ஒயினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுறாப்ல. சரி எனக்காக இன்னொரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒயினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஊற்றுறாப்ல. ஊற்றிக்கிட்டே, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பி போயிரு, அவனுக்கு வேலை செஞ்சவன், அதாவது அந்த பிளாக்வுட்டுக்கு வேலை செஞ்சவனே அவனை கொண்டுட்டான், கண்டிப்பாக ஒன்றையும் அவன் கொண்டுருவான், ஒன்று இந்த ஊரை விட்டு போடு, இல்லை என் கூட சேர்ந்து வாழு, உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாருங்க. இல்லை நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறப்ப, நீ என் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த பொண்ணு குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஒயினை குடிச்சிடறாப்ல. ஒயினை குடிச்சதுமே நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்க வருது
வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுமாறி அப்படியே கீழே விழுவுறாருங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வரத்துக்கு முன்னாடியே ஒரு மயக்க ஊசி எடுத்துகிட்டு அந்த ஒயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் சொருவிடுறாங்க. சொருவிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பு பற்ற வச்சு மூடிடுறாங்க. அந்த காலத்து ஒயின் பாட்டிலாம் அப்படி தானே வரும். நம்ம ஹீரோவை நீ தயவு செய்து என் கூட வந்துரு, நம்ம இந்த ஊர்லேருந்து போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த பெரிய தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஒரு குண்டா மாதிரி இருக்குதுங்க. அதாவது அவங்க குளிக்கிற அந்த பாத் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாத்தில் நம்ம பெரியவர் குளிச்சுட்டு இருக்காப்ல. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய மெழுகுபத்திலாம் அணையுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுட தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுட தண்ணியோட லெவலை வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் திருவுறாப்ல. திருவுனதுமே திடீர்னு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொலன்னு கொதிக்குதுங்க. பயங்கர சுட தண்ணியா என்ன எதுங்கிறது தெரியல. அதை அந்த பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதை மூடலாம் அப்படிங்கிறப்ப அவர் கை காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரக்கலி பிடிக்கிற மாதிரி ஆகுது. அந்த இடத்துல செத்து போன பிளாக் விட்டு உயிரோடு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பெரியவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ கூட பிளாக் அவுட் என்ன பண்ணுறான்னா, அந்த தண்ணியை நிறுத்தாமல் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோதிரத்தை எடுத்துக்கிறான். அந்த கவுன்சிலோட தலைவர் இறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன ஆயிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரூமை க்ளீன் பண்ணக்கூடியவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டிலில் கட்டி போட்டு அம்மனை குண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்கார வச்சு, நம்ம ஹீரோவும் தலைவாணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வச்சுக்கிட்டாப்ல. இந்த கீழே இருக்கிற தலைவாணி எடு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடி போயிடுவா. உடனே அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இருப்பார் பார்த்தீங்களா, அவரு வந்துட்டு தான் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெம்பிள் ஆஃப் 4 ஆர்டரோட தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்தது இயற்கை மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ரூமில் எந்த ஒரு சின்ன டாட் கூட இல்லாமல் உடைக்காமல் கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்தது மாதிரி எங்களுக்கு அடையாளம் தரல அப்படிங்கிறப்ப, சரி இந்த குளிச்சுட்டு இருந்தாருல இதில் இருக்கக்கூடிய தண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தடையை பார்க்குறாரு. அந்த தண்ணியை நாங்கள் எடுத்துட்டோமே அப்படிங்கிறப்ப, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுதான் முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறப்ப, பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வர மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரத்தை மோந்து பார்த்துட்டு இதே மாதிரினா நிறையா இருக்கும்ல, அதை போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் இறந்துருந்தப்ப எப்படி இருந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாப்ல. பக்கத்தில் ஒரு புகை வர மிஷின் மாதிரி இருக்குதுங்க. அதை அழுத்தினதுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவுல வந்து பார்த்தீங்கன்னா அது கதவு இல்லை, ஒரு செவுறு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த காற்று போகுது. காற்று போனதுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்குறாரு. தட்டி பார்த்து ஒரு கட்டையை தழுவா இருப்பாருங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான அந்த இடத்துல டோர் இருக்குது. அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளே போகிறார். உள்ளே போனால் இந்த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பசங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அந்த இடத்துல உருவாக்குற மாதிரி இவனு ஒரு மதத்தை வழிபட்டுருக்கானுங்க. அங்கே நிறையா விலங்குகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விலங்குகளோட பல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பல்லெல்லாம் நம்ம ஹீரோவும் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு உயிரினத்தோட பல்லு. அடுத்தது அங்கே ஒரு மனிதனோட முடி இருக்குது. அந்த முடியை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்குக்குள்ளே அப்படியே நம்ம ஹீரோ வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிறாப்ல. சரியா அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க உள்ளே வரப்ப, அந்த மல்லிகைப்பூ சென்டர் நாங்கள் கொண்டு வந்துட்டங்க அப்படிங்கிறப்ப, இங்கே இருக்கக்கூடிய சீக்கிரட் ரூமை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிறானுங்க. இந்த பக்கம் நம்ம அமெரிக்கா அம்பாசிடர் இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இந்த ஹோம் செக்ரட்டரின்னு ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அவன் தான் அத்தனை பேருமே வர சொல்லியிருக்கான். எதுக்காக திடுதிப்புன்னு இப்போ என்ன வர சொல்லியிருக்கீங்க, இப்போ தான் நம்ம தலைவர் இறந்தாரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பிளாக் வுட் வந்து பேசுகிறான். பிளாக் வுட்டை பார்த்ததுமே அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். அதே மாதிரி இந்த ஆச்சரியப்படுறாப்ல. என்ன சொல்கிறாருன்னா, சாத்தானை கும்பிட்றவங்களுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது, நம்ம எல்லாருமே சாத்தானை வழிபடுவோம் அப்படிங்கிறப்ப, இந்த அமெரிக்க அம்பாசிடர் இருக்கார் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா, இவன் ஒரு துரோகி, இவன் ஒரு சூனியக்காரன், இவன் நம்ம கொன்னே தீரணும் அப்படிங்கிறப்ப அத்தனை பேருமே அமைதியாக இருக்காங்க. சரி நீங்கள் பண்ணலாம் என்ன, நானே அவனை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு மனசு துப்பாக்கி நின்றாப்புல. என்ன சுட்டா நீங்கள் தான் சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த ஆளும் யோசிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா துப்பாக்கி எடுத்து சுடுறாருங்க. சுட்டதுமே அந்த துப்பாக்கியில் குண்டு அவன் மேலே படாமல் திடீர்னு துப்பாக்கியே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பொறிக்குதுங்க. நெருப்பு பறந்ததுமே அப்படியே அந்த மனுஷன் அலறாப்புல, நான் தான் சொன்னல என்னை தொட்டா சாத்தான் அவங்களை விடமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க அம்பாசிடர் இருப்பார் பாருங்க, எரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த ஜன்னலை உடைச்சிட்டு கீழே போய் விழுறாப்புல. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பார்த்தீங்கல்ல என்னோட சக்தி என்னன்னு பார்த்தீங்கல்ல, சாத்தான் என் கூட இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷை விட இன்னும் நம்ம பல மடங்கு உயர்த்துவோம், இந்தாங்க சாத்தானுக்காக இந்த பானத்தை பருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸை வந்துட்டு அந்த இடத்துல நம்ம பிளாக் அவுட் கொடுக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பி போகிறார் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னடா டெட் பாடி கொண்டு வந்து உள்ளே வைக்கிற அப்படிங்கிறப்ப, ஒருத்த அடிச்சான் பற்றியா, அந்த தடியை மேலே வந்து செத்து போயிட்டான், அதனால தான் இவனை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கல. சரி நம்ம இங்கேருந்து போகலாம், இந்த கேஸை அவனே பார்க்கட்டும், நம்ம ஒய்ஃபோட நம்ம போகலாம் அப்படின்ற தான் டாக்டரோட பிளான். நம்ம ஹீரோவும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணுறாப்ல. செக் பண்ணி பார்க்குறப்ப அவனோட காயங்கள்லாம் பார்த்துட்டு, இந்த காயங்கள்லாம் பல நாளுக்கு முன்னாடி ஆன மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம டாக்டர் எதுவுமே கண்டுக்கல. அடுத்ததாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனோட கை நகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாப்ல. அந்த கை நகங்களில் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கறி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பி விட்றாப்ல. உசுப்பி விட்டு அவனோட முடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நெருப்பு மாதிரி பற்ற வச்சு அந்த முடியை கட் பண்ணி அந்த நெருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளக்கு மாதிரி, அந்த விளக்கில் வந்து பற்ற வைக்கிறாருங்க. பற்ற வச்சதுமே அது ஒரு மாதிரி இந்த பொங்கல் எப்படி பொரியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புரியுது.
இது என்னடா அது முதல்ல புரியுது, அடுத்து ப்ளூ கலரில் வருது, இவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வேலை செஞ்சுருப்பான் போலக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எடுத்து பார்க்குறாப்புல. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டாக்டர் வந்துட்டு அந்த நிலக்கரி சுரங்கம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. மறுபடியும் என்னது மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சரி அந்த புக் இருந்துச்சு, அந்த புக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் வந்துட்டு அந்த டேபிளுக்கு மேலே தான் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாப்புல. நம்ம டாக்டரும் நம்ம ஹீரோ பார்க்காத அந்த நேரத்தில் அந்த செத்து போனோட பாடி இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே டக்குன்னு திரும்பிக்கிறாப்புல. அந்த புக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் பிளாக்வுட்டுக்கு வேலை செஞ்சவனாக தான் இருக்கும், இந்த கொலைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது, அதனால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்வுட் பிடிக்கிறது நம்ம கண்டிப்பாக நிச்சயம் அப்படிங்கிறப்ப நாம் இல்லை நீ தான், இனிமேல் நான் வரல நீ போ அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா சரி நானே பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் மனசை வச்சுட்டு போயிட்டாப்ல. நம்ம டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு வேணும்னே நம்மளை கூப்பிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. கிளம்பிக்கிட்டு நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே அந்த நிலக்கரி ஃபேக்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இவங்க 2 பேரும் வேலை செய்கிற மாதிரி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லேப் இருக்குதுங்க. அந்த லேப்லையும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் இருக்குது. அதில் ஒரு எலி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கும். அந்த எலியோட வாழை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறாப்ல. அடுத்ததாக ஒரு சவுண்டு கேட்கும். எங்கடா சொல்லி போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பன்னிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வெட்டி இந்த பன்னியை வெட்டி எடுக்கக்கூடிய ஃபேக்ட்ரி போல இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு இங்கே ஏதாவது தடயம் இருக்கா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பயங்கரமாக சவுண்ட் வரும். இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. யாரோட வாய்ஸ்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிளாக்வுட்டோட வாய்ஸ் தான். உங்களை நான் சும்மா விட மாட்டேன், இந்த லண்டன் அழிய போகுது, இந்த நாடே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்வுட் ஒரு ஜன்னல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைகள் தான் அவன் பேசுகிறான். பேசுனதுமே துப்பாக்கி கொண்டு வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. ஆனால் டாக்டர் ஒரு சுடு தான் சொல்லுவார். நம்ம ஹீரோ பயங்கரமாக அடுத்ததா திடீர்னு அந்த பன்னிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. அந்த பன்னிகளை நம்ம எப்படி இந்த கிரில் பண்ணுவாங்க அந்த மாதிரி நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிக்கிட்டு இருக்குது. தானாகவே மிஷின் ஓடுது. அப்போ நம்ம ஹீரோ காதலிக்கக்கூடிய அந்த காதலி இருப்பா பார்த்தீங்களா அவளும் அதில் தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கம். உடனே அதை நிறுத்த முடியல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ஒரு சாக்கு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வேகமாக ஓடுறாருங்க. வேகமாக ஓடி போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வருவா அந்த நெருப்பு பக்கத்தில் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை போட்டு காப்பாற்றிக்கிறாப்ல. உடனே நம்ம ஹீரோவும் அந்த வாழ்வை திருவு அப்படிங்கிறாப்ல. என்ன திருவுமல் அப்படிங்கிறப்பட்டே கொஞ்சம் திருவுடா சூடு தாங்க முடியடா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக திருவிறாப்ல. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இல்லை உன்னை கழட்டியெல்லாம் அப்படிங்கிறப்ப திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அடுத்தது எங்கடா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கட்டிங் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பன்னியை கட் பண்ணுறது அந்த கட் பண்ணுற அப்படியே மிஷின் சராசரன்னு வேகமாக ஓடுது. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் டாக்டருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்படியே அந்த பன்னி இருக்கும் பாருங்க அந்த பன்னி அந்த மிஷின் பக்கத்தில் போனதுமே அந்த ரம்பு அப்படியே வெட்டி 2 துண்டாகுது. இதெல்லாம் பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அதை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை கழட்ட முடியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலன்னா சுற்றியும் முத்தியும் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு மிஷின் மாதிரி ஓடுதுங்க. அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வால் மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்கு வலிக்குதுன்னு சொல்லி நம்ம டாக்டரோட தோல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் உட்கார வச்சுக்கிறாப்ல. அங்கே இருக்கக்கூடிய அந்த பன்னியோட எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்துட்டு அந்த மிஷினுக்குள்ளே போட்டு அப்படியே தள்ளுறாப்ல. அந்த கீழே அந்த குழிக்குள்ளே அதுவும் போய் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்குது. இருந்தாலும் அந்த மிஷின் பயங்கர வேகமாக சுடுது. அடுத்ததாக நம்ம டாக்டர்கிட்ட அந்த வால்வை நான் சொல்லும்போது திருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ல. நம்ம டாக்டரும் அந்த பொண்ணை விட்டுவிட்டு அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாமல் பயங்கர வேகமாக திருப்புறாங்க. அந்த வால்வு கேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அது ஹை ப்ரெஷர் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் பார்த்துக்கிட்டா நின்றுக்கிறாப்ல. சரி செத்தா நான் முதல்ல சாவறேன் நீ அப்புறம் சாவுங்கிறாப்ல. நம்ம டாக்டரும் பயங்கரமாக திருவுறாரு. மறுபடியும் நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பிலேயே அவங்க பிடிச்சி நின்றுக்கிறாங்க. பிடிச்சி நின்றுக்கிறப்ப நம்ம ஹீரோவோட தொப்பிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுக்கிற மிஷின் வந்துடும். 1 2 3 இழுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இழுப்பாங்க பாருங்க. மேலே அந்த ப்ரெஷர் கேஜோட வெயிட் தாங்காமல் இவங்களோட அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா அது கீழே விழுந்துடும். அப்படியே அந்த பொண்ணு அந்த அறுப்பு மிஷின் மூஞ்சி போகும் பாருங்க. நம்ம டாக்டர் பிடிச்சிடறாங்க. உடனே நம்ம ஹீரோ பண்ண அந்த வீர சாகசத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீ காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் இங்கே இருங்க நான் பிளாக்வுட்டை பார்க்குறேன் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி போகிறப்ப அங்கே ஒரு கப்பல் போயிட்டு இருக்கும். பிளாக்வுட் அதில் தான் போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வேகமாக போவாருங்க. அந்த பையன் பாம் செட் பண்ணிட்டு போயிருக்கான். அதோட கம்பி எழுதுமே டாக்டர் வந்து நின்றுக்கிறாப்ல. நின்று நம்ம ஹீரோ ஓடி வரப்பாருங்க. வராத அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி டாக்டர் கத்துறாப்ல. கத்துனதுமே நம்ம டாக்டருக்கு பக்கத்தில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குதுங்க. வெடிச்சு அப்படியே நம்ம டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த நெருப்பு அனல்லாம் அப்படியே மனுஷன் பறந்து போய் கீழே விடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வேகமாக ஓடுறாப்ல. பக்கத்தில் ஒரு மரப்பலகை மாதிரி இருக்கும். அந்த மரப்பலகை எடுத்து கையில் வச்சுக்கிறாப்ல. வெடிக்கிற வெடியில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெடியை தாங்கிறதுக்காகவே அந்த மரப்பலகையை பயன்படுத்தி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்டையும் தாக்கு பிடிக்காம அந்த கட்டையை தூக்கி போட்டு ஹீரோ ஓடி வராப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட காதலி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க மேலே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாப்ல. விழுந்துட்டு சரி இந்த என்ன வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக ஓடுவாங்க பாருங்க. இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வெடிப்பு வெடிக்கும். வெடிச்சதுமே இவங்க 2 பேரும் ஒரு 5 6 அடிக்கு பறந்து போய் கீழே விழுவுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டுறாப்ல. மயக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோட காதலி இல்லை. அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வராரு.
சொல்கிறாரு, ஹோம்ஸ் என்ன பாருங்கள், மயக்கத்துலேருந்து எந்திரிங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுங்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்கார், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட காதலி இருப்பா பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் அந்த கருப்பு கோட்டு போட்ட அந்த டாக்டர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஸர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டியா அப்படிங்கிறப்ப நான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப இல்லை அந்த டிடெக்டிவ் ஹோம்ஸோட கவனத்தை திசை திருப்ப சொன்னான், ஆனால் அவனோட குழியிலேயே விழுந்துட்டேன், அவனை நீ திசை திருப்பில் நீ செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காரு. அந்த டாக்டருக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்துட்டு நம்ம டாக்டரோட ஃபியான்ஸுக்கு ஒரு டவுட், இருங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம டாக்டர் வேகமாக ஓடுறாப்புல. எதுக்குடா இந்த டாக்டர் வேகமாக ஓரான்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்டாக அந்த டாக்டர் நம்ம ஹீரோங்கிறத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவங்க மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது, அவருக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்குது, நீங்கள் எதுங்க கவலைப்படாதீங்க, அந்த பிளாக் வுட்டை கண்டுபிடிச்சி அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலின் வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அங்கேருந்து அந்த எலும்புங்கள்லாம் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த எலும்புகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த சாத்தானோட வழிபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, சாத்தான் உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சாத்தான் இருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு அந்த வழிபாடுகளை பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்க்கும்போது அந்த பிளாக் வுட் இருப்பான் பார்த்தீங்களா, பேய் மாதிரி நம்ம ஹீரோவோட முன்னாடிக்கு வரான். அந்த செத்து போனவனும் கனவுல வரான். அடுத்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அப்படியே கை தொடுற மாதிரி இருக்கும், அப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பதறாரு. அடுத்ததாக வந்து சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட காதல் இருக்கா பாருங்க, அவள் தான் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி விடுறான். அந்த இடத்துல நம்ம டாக்டர் இருக்கிறாப்ல. நம்ம ஹீரோ நக்கலா, என்னடா நீ முடிஞ்சிட்டேன்னு சொல்லி பார்த்தேன், நீ அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டு அப்படிங்கிறப்ப பெருசாக ஒன்றும் காயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட காதலியும் உன்னை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு இந்த மொத்த லண்டன் சிட்டியை உன்னை வந்து தொலைவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம மாறு இடத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க. நம்ம டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ உயிரோட வந்து சந்தோஷங்கிறப்பல நம்ம ஹீரோவும் டாக்டரை பார்த்து உயிரோட வந்து சந்தோஷம் சொல்லிட்டு இந்த ரெண்டு லவ்வர்ஸும் சண்டை போடத்தை பேசிக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட ஒன்று காட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஸ்டாரோட முனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காப்ல. இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டெம்பிள் ஆஃப் 4 ஆர்டர் இருக்கிற பாருங்க, அதில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் மனுஷனோட தலை, மிருகத்தோட தலைங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த இடத்துக்கு போனப்போ நான் நிறைய எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். அந்த எலும்புகளை எடுத்துட்டு அந்த புத்தகத்தில் மனிதனோட முடியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம பிளாக் விட்டு ஒரு 5 பேர் கொண்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த 5 பேர் அந்த டாட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இந்த இடத்துல தலைவர் வந்துட்டு யார், தலைமையானது எது, ஆடு தானே, அந்த ஆடை வந்துட்டு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி அம்பாசிடர்னா அமெரிக்கா தானே, அவர் அமெரிக்காவோட சிம்பிளான கழுகு தானே, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறாங்க. அடுத்ததாக சிங்கம் இருக்குது. இந்த சிங்கம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறப்ப ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை எந்தெந்த முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த மேப்பில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டை வைக்கிறாரு. இந்த டாட்டு தான் நம்ம லண்டன் நகரத்தோட பார்லிமெண்ட், அதை தான் அவங்க கொலை பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. சரியா அந்த இடத்துல போலீஸும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துடுறாங்க. வந்ததுமே ஹோம்ஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, எங்கே ஓடாதீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலனா ஹீரோயினையும் நம்ம டாக்டரையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் டோர் வழியாக அனுப்பிவிட்றாங்க. நம்ம ஹீரோ தப்பிக்கலைங்க, தப்பிக்காமல் போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நல்லது பண்ணியிருக்காரு. அந்த மனுஷனை போயிட்டு இதுக்கு மேலே நீ சிறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சிறைக்கு கூட்டிகிட்டு போகாமல் இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கவுன்சிலில் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, இந்த செக்ரட்டரின்னு ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்துருக்காப்ல. கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை நிறையா ஒரு தப்பாக பேசிட்டாரு, உங்களை பற்றி என்னமோ சொல்கிறார், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை அப்படியே விரிச்சு காட்டுறாப்ல. விரிச்சு காட்டினா அவங்களோட சிம்பிள் இருக்குது. இவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ நீலாம் எப்பரா இப்போ போலீஸ் ஆனன்னு எனக்கு இப்போ தாண்டா தெரியுது, நீலாம் படிச்சே வந்திருக்க மாட்டேன், நீ இவங்களை ஒருத்தன் தானே அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஒவ்வொருத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குத்துறாப்ல. இன்ஸ்பெக்டரோ என்னைய மன்னிச்சிருங்க, இவனை குத்துணும் போல இருந்துச்சு, இவன் உங்களை பற்றி தப்பாக பேசினா, அதனால தான் இவனை உங்ககிட்ட கூட்டு வந்தா அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு சூப்பர், இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவன் பக்கத்தில் வரான். அவனோட ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. இந்த ஷூவை எங்கே பார்த்தான்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் குள்ளா போட்டவன் தப்பிச்சு போனான் பார்த்தீங்களா, அவன் போட்டிருந்த ஷூவு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாப்ல. கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, அங்கே அந்த நெருப்பில் அந்த குளிர் எரியும் பார்த்தீங்களா, அதோட டோரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுறாப்ல, புகை ரூமுக்குள்ளே வர மாதிரி. அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு, நீ பிளாக் வுட்டோட ஆளு தானே, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே நீ தான் பண்ண, அவன் 5 பொண்ணுங்களை கொலை பண்ணதும் அதே மாதிரி அடுத்து கொலை பண்ணதுக்கும் நீ தான் காரணம், இந்த கவுன்சிலோட தலைவரை கொலை பண்ணதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறப்ப துப்பாக்கியில் அந்த பையன் லோட் பண்ணி அப்படியே திரும்பினா அந்த இடம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா புகையாக இருக்கும். அந்த புகையில் நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு தெரியல. உடனே இவன் என்ன சொன்னான், நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னைய பிளாக் வுட்டு அவரோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலான்னு தான் இருந்தார், உனக்கு மிகப்பெரிய பொறுப்புலாம் கொடுக்கலான்னு இருந்தார், நீ தான் தவற விட்ட அப்படிங்கிறப்ப டேய் எத்தனை சடங்கு பண்ணியிருக்க, அந்த சடங்குல நீ இருந்திருக்க, அந்த சடங்கு செய்கிறப்ப நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்க, உன்னோட கையை வந்துட்டு கட் பண்ணியிருக்க, அதோட ரத்தம் நீ நிறையா வேலை பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப அந்த பையன் இனிமேல் சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு டோரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ சிகரெட் குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்து வாய்ஸ் வச்சு இந்த பையன் சுட ஆரம்பிக்கிறான். சுட்டதுமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் அந்த புகை போன்னு சொல்லி ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குதிக்கிறாரு. ஏடா மனுஷன் எரி இல்லாமல் குதிக்கிறான்னு சொல்லி பார்த்தா அங்கே தண்ணி இருக்குதுங்க. அந்த தண்ணிக்குள்ளே அந்த நதிக்குள்ளே குதிச்சிடறாப்ல.
குதிச்சதுமே கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த போட்டை வச்சுக்கிட்டு நம்ம டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துடுறாப்ல. அவர் கயிறை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆளு தாங்க. அந்த கை கவசம் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருப்பார் போலது. இந்த பக்கம் நம்மளோட சட்டசபை பார்லிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பயங்கர கூட்டம். பிளாக் அவுட் தான் இனிமேல் உலகத்தை ஆள போகிறான், அவன் கண்ட்ரோலுக்கு விடுங்கன்னு சொல்லி மக்கள் கத்திட்டு இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சீக்கிரம் டோர் இருக்கும், அந்த டோருக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. பார்லிமெண்ட்டை கூட்டினது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹோம் செக்ரட்டரி ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அந்த பையன் தான். இவங்களும் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய மிஷின் இருக்குதாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அந்த எலியோட வால் எடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, இவனுங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே விஷவாயுவை வச்சு இவனுங்க கொல்ல போகிறானுங்க, இதோட விஷம் பாரு எப்படி ஏறுக்குன்னு சொல்லி அந்த வாழை பார்க்குறப்ப நம்ம பொறுமையாக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஹீரோ பிளான் பண்ணுற அந்த நேரத்தில் ஹீரோவோட காதலி டம்முன்னு துப்பாக்கி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணுங்களுக்கு பொறுமையாக இல்லை போலதுன்னு சொல்லி இவங்க பேசிட்டு அந்த நேரத்தில் எதுக்கு இப்போ நீங்கள் அவசரமாக பார்லிமெண்ட்டை கூட்டினீங்க அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் பொறுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் துப்பாக்கி சுடு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, பயங்கரமாக சுடுறா. நம்ம ஹீரோவும் துப்பாக்கியில் சுடுறாப்புல. அந்த மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிஷினுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு போயிட்டா. இந்த மிஷினை எப்படியா நம்ம ஆஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள கதவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடைச்சிட்டாங்க. இவங்களா யாரோட ஆளுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிளாக் அவுட்டோட ஆளு. எதுக்கு நல்லா கதவை லாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த நேரத்தில் இவங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்கம். உடனே போய் என்ன சொல்கிறான், லார்ட் பிளாக்வுட் அவர் தான் இனிமேல் இந்த உலகத்தை ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப பிளாக்வுட் அவன் தான் செத்து போயிட்டானே அப்படிங்கிறப்ப பிளாக்வுட் அந்த இடத்துல உயிரோடு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. நின்னதுமே எப்படா இவன் உயிரோட வந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா, இதுக்கு முன்னாடி லண்டன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோடு இருந்தது, இதுக்கு மேலே சாத்தானோட உதவியோட இந்த உலகத்தையே நம்ம ஆள போகிறோம், என் கூட யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே கூச்சங்களும் குழப்பங்களும் ஏற்படுது. சாத்தானை வழிபடுறவங்களுக்கு மரணமே கிடையாது, சாத்தான் தான் இந்த உலகத்தையே ஆளப்போகுது, சாத்தான் தான் எல்லாமே, சாத்தான் என் கூடவே இருக்கிறார், உங்களுக்கும் துணையாக இருப்பார், என் கூட வந்துருங்க, இந்த உலகத்தையே நம்ம ஆட்சி படைப்போம், 16ஆம் நூற்றாண்டில் நம்ம எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சமோ அது நலிவடைஞ்சிருச்சு, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அந்த இடத்துல சலசலப்பை போடுறாங்க. டே நீங்கள் இருந்து போடா, உன்னை தூக்கி ஜெயிலில் போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் உட்காந்து அந்த மிஷினை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலிமா ஒரு கேஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விஷவாயு கக்க ஆரம்பிக்குது. இந்த விஷம்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பார்லிமெண்ட்டில் ஏசி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வழியாக வந்துட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போல இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஆல்ரெடி அந்த பிளாக் அவுட் இருப்பான் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ கிட்டையும் டாக்டர் கிட்டையும் பேச வரப்ப 12 மணிக்கு எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த பக்கம் அந்த கேஸை ஓப்பன் பண்ணான்னு சொல்லி பார்த்தா அதான் பசங்க வெல்ட் அடிச்சிருக்கானுங்க. டைமோ போயிட்டு இருக்குது, மணியோ 12 மணி ஆகுது. அந்த பக்கம் நம்ம பிளாக் அவுட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, சரி என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல, சாத்தான வழிபடுறவங்க மட்டும்தான் உயிர் பழப்பீங்க, மற்றவங்களாம் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அந்த ரிமோட் அழுத்தினதுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மாதிரி உருவாகி அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆரம்பிக்குது. அந்த ஆன் ஆனதுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே இருந்துக்கிட்டே அவன் ஆன் பண்ணியிருக்கான். இந்த டெக்னாலஜிலாம் யாருக்கும் தெரியாத பிறகு அந்த காலத்தில். இந்த பக்கம் அந்த உயர்ந்த மனிதர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து சண்டை போட்டுக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துப்பாக்கிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பவுடராக்கி அந்த இடத்துல பாம் மாதிரி வச்சு அந்த சிலிண்டரை மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. ஓப்பன் பண்ண வச்சதுமே அந்த சிலிண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, தானாக கழுவிட்டு வந்திருக்கும். அதை மட்டும் அவங்க பிடிங்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பிளாக் அவுட்டும் ஏடா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கேஸ் தாங்க ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, அந்த சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுறப்ப நம்ம ஹீரோவை அந்த வளத்தையும் பிடிச்சிட்டு இருப்பான். உடனே எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த பக்கம் பிளாக் அவுட் பார்க்குறான். ஐயோ நம்ம போட்ட பிளான் எதுவும் நடக்கலையே, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிளாக் அவுட் மடமடன்னு போயிடறான். இந்த பக்கம் அந்த கவுன்சிலுக்கு ஒரு தருப்பான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜ் ஒன்று அந்த ஊரில் கட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு போகிறாங்க. அங்கேருந்து வேகமாக ஓடி போய் பார்த்தா பாதி மட்டும் தான் கட்டியிருக்காங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் கேப் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போயாவது உண்மையை சொல்லு, நீ யாருக்கு வேலை செய்கிற அப்படிங்கிறப்ப உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லு, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரொஃபஸருக்கு தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப இல்லை, அந்த ப்ரொஃபஸருக்காக நீ வேலை பார்க்குறது உண்மை, ஆனால் இந்த சிலிண்டரை கொண்டு போயிட்டு அந்த ப்ரொஃபஸர் கையில் நீ கொடுக்க போகிற, அவனுக்கு தேவை இந்த பிளாக் அவுட்டோட சிலிண்டர் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பிளாக் அவுட் வந்துடுறான். பிளாக் அவுட்டுக்கும் நம்ம படத்தோட ஹீரோயினுக்கும் பயங்கரமாக சண்டை போகுது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா பாலத்துலேருந்து பையன் யோசிக்காமல் கீழே தள்ளி விட்டுறான். அந்த சிலிண்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனும் அந்த உடஞ்சி போன அதாவது பாதி வேலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜில் கத்தி சண்டை பயங்கரமாக போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ அங்கே இருக்கக்கூடிய கைத்தெல்லாம் பிடிச்சி மனுஷன் பறந்து வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சிதுங்கிற மாதிரி சூப்பராக சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அடித்து அந்த சிலிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சி இழுத்துறாப்புல. நம்ம ஹீரோ கீழே அந்த சிலிண்டர் வந்துருச்சு. அடுத்ததா பிளாக் அவுட்டோட காலு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்குது. நம்ம ஹீரோ ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிளாக் அவுட்டும் அவனோட ஆயத்தை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கைத்தை பிடிச்சி இழுத்துறாருங்க. இழுத்ததுமே இவன் காலில் லாக் ஆகி அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தோட எஜ்ஜிக்கே கொண்டு போய் இவனை விட்டுருது. இவனை என்னை காப்பாற்றுன்னு கத்துறான். உன்னை எதுக்குறா காப்பாற்றணும், இந்த சிலிண்டரை வச்சு தான் நீ அத்தனை மக்களையும் விஷயவில் கொல்ல பார்த்த,
பார்த்தேன். உன்னோட வேலை நீ சாத்தான்கிற பேரில் உனக்கு தெரிஞ்ச அந்த அறிவியல் தந்திரத்தை வச்சு நீ என்னென்ன பண்ண நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இந்த ஜெயிலில் ஒரு போலீஸ்காரர் தொண்டையில் பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம பிளாக்வுட்டோட ஆளுதானா. அடுத்ததா அந்த சமாதி இருக்கும் பாருங்க, அந்த சமாதிக்கு மேலே இருக்கிற 400 கல்லூரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தேனை பயன்படுத்தி ஒரு சுண்ணாம்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் பயன்படுத்துவாங்க பாருங்கள் சமாதிக்கு, அதை பயன்படுத்தி தான் நீ அந்த சமாதியை கட்டியிருக்க. அதனால தான் உன்னையும் உடைக்க முடிஞ்சுது. அடுத்ததா உங்கள் அப்பா குளிக்கிறது செம்பு பாத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதில் ஒரு மருந்தை கலந்து விட்டு நீ அவரை கொண்டிருக்க. இதையும் அந்த லேபில் தவக்காலையை வச்சு நீ கொன்ன பற்றியா அந்த சயின்டிஸ்ட் வச்சுட்டு இருந்தான். அடுத்ததா நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, நீ ஒரு பாமை பயன்படுத்தினால அந்த பாமை பற்றி நான் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த மறுபடியும் அந்த லேபில் செக் பண்ணும்போது அந்த பாமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்தான். அதை எல்லாமே பார்த்தேன். அந்த பவுடர் மனம் கூட எனக்கு மாறல. அடுத்ததா இந்த பிராண்ட் அம்பாசிடர் எப்படி செத்து போனார்னா, அவர் மலையில் நினைஞ்சிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் மேலே ஒரு திரவத்தை அவருக்கே தெரியாமல் ஒரு கோட்டை தெளிச்சிருக்கேன். அந்த துப்பாக்கியை அழுத்தும் போது எப்படி அவர் மேலே நெருப்பு பட்டுச்சு, உன் மேலே குண்டு படலனா, ஆல்ரெடி அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு நீ ஒரு பவுடரை போட்டிருக்க, எரி பவுடரை. அந்த துப்பாக்கியை கரெக்டாக கொண்டு போயிட்டு அவரோட இருக்கக்கூடிய அந்த டேபிள்லேயே நீ வச்சிருக்க. அதனால தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியிலேருந்து வந்தது நெருப்பு தான், சாத்தானோட வேலை தான் அப்படின்னு சொல்லி நீ பண்ணியிருக்க. அடுத்ததா இந்த பொண்ணுங்களை நீ எப்படி கொண்டிருக்கனா, அவங்களுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவங்களோட சுயநினைவை நீ எடுத்து உன்னோட பேச்சுக்கு அவங்களை கட்டுப்பட வச்சு அவங்கள நீ கொண்டிருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா தம்பி, சாத்தானும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது, நீ எப்படிலாம் என்னென்ன வேலை பண்ணியிருக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோவை அடிக்க வருவான் பாருங்க, மறுபடியும் கட்டையெல்லாம் தடுக்கி போயிட்டு ஒரு குழிக்குள்ளே விழுந்துறான். என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோன்னு பக்கம் மயக்கம் போட்டு கிடப்பாங்க பார்த்தீங்களா கீழே. அப்போ நம்ம ஹீரோ சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோட அந்த வலைய இருக்கும் பார்த்தீங்களா கை கவசம், அதை வந்துட்டு போட்டு விடுறாங்க. அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறப்பே கை கவசத்தை போட்டு விட்டா அப்படிங்கிறப்ப நீ அந்த ப்ரொஃபஸருக்காக வேலை பார்த்தது உண்மைதான். ஆனால் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த சிலிண்டரும் அந்த விஷவாயு வச்சும் அந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சும் அவன் ஒன்று பண்ண போகிறான். அது நம்ம ஹீரோ இனி வேறு வழி இல்லை, என்னை அவன் கொண்டிருப்பான். சரி இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம், நம்ம 2 பேரும் வேறு உலகத்தில் போய் வாழலாம் அப்படிங்கிறப்ப இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற, அதான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்புகிறாப்புல. இந்த பக்கம் பிளாக்வுட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இரும்பு சங்கிலி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உண்மையாலுமே தூக்கு போட்டு பையன் இறந்துட்டான். இந்த பக்கம் நம்மளோட டாக்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க ஃபியான்ஸையும் மேலே வந்துட்டு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரை யாரோ தூக்கில் போட்டிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம டாக்டரோட வருங்கால மனைவி பதட்டப்படுறப்ப டாக்டர் இவனாவது சாகிறதாவது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆள் சாகலைங்க, ஆனால் அந்த தூக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப இந்த பிளாக்வுட் தூக்கு போட்டான் பார்த்தியா, அப்போ அவன் தூக்கு போகிறப்ப அவனோட உடம்புக்குள்ள ஒரு கோட் இருந்திருக்கு. அந்த கோட்டில் அவனை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு வளையம் இருந்திருக்கு. அந்த வளையத்தில் தான் தூக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. சரி அதே மாதிரி அவன் எப்படி இறந்து போன மாதிரி நடிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கேட்கறப்ப அதுதான் மிகப்பெரிய விஷயமே. தெற்கில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு மறுத்து போகிறதுக்கு ஒரு இலையை பயன்படுத்துவாங்களாம். அந்த இலையை தான் அந்த லேபில் பார்த்தேன். அந்த இலையை சாப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அவங்க உடல் மறுத்து போயிடுமா. எவ்வளோ பெரிய சூப்பரான டாக்டர் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு வேளை நம்ம பிளாக்வுட் மட்டும் ஜெயிச்சிருந்தானா மக்கள் அத்தனை பேருமே அவனோட சாத்தானோட பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி அவனை வழிபட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் வராரு. அந்த பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு சாக்கடை இருக்கும் போல இருக்குது. அந்த சாக்கடை வழியாக ஒரு வினோதமான ஒருத்தனை பார்த்துருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகத்தை எடுத்துட்டான். இவங்களாம் மேலே சண்டை போட்டு போய் அந்த நேரத்தில் அந்த பாகத்தை வச்சு அவன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாகத்தில் தான் வந்துட்டு நம்மளோட பிளாக்வுட் வந்து ரிமோட் கண்ட்ரோல் பயன்படுத்தினா பார்த்தீங்களா, அந்த ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் இருக்குது. அதை வச்சு அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரில. எதுவாக இருந்தாலும் சரி நாம் பார்த்துக்கலாம், எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அவன் வழியாக போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை இதோட முடிக்கிறாங்க. கடவுள்களும் சாத்தான்களும் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அவங்க மனசை பொறுத்து தான். ஆனால் இந்த கடவுளும் சாத்தானும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள்கிட்ட அதை விதைச்சி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்குறவங்க இப்போ அதிகமாகிட்டாங்க. சயின்ஸை அறிவியலை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா அது மக்களுக்கு நல்லதை பயன்படுத்தும். இல்லை அப்படின்னா இந்த மூட பழக்கத்துக்கும் இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகளுக்கும் அந்த அறிவியல் பயன்பட்டால் உலக அழியிறது கண்டிப்பாக நிச்சயம் தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோவில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன்.